வணக்கம், என் பேர் ரம்யா. எங்க ஊர் பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பரமத்தி கடை பேர் பாத்தீங்க அப்படின்னா சிடி டைப்பிங். நான் பாத்தீங்க அப்படின்னா 13 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இந்த ஃபீல்ட்ல அப்படின்னா டைலரிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். எம்ப்ராய்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஆள் வச்சு நார்த் வச்சு இந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி மேனோட ஓரளவுக்கு கஸ்டமரை வச்சுதான் பண்ணிட்டு இருந்தோம். இது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு கரெக்டான டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிளவுஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்றது எல்லாத்தையுமே கரெக்டான டைம் கொடுக்க மாட்டாங்க. 4 பேர் ஒர்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஒர்க் வந்து பேசிக் இருக்கும், மத்தவரோட ஒர்க் வந்து சுமாரா இருக்கும். கஸ்டமர் ரெகுலரா போட்டுட்டு இருக்காங்க, போன டைம் ஒர்க் நல்லா போட்டுருக்காங்க, இந்த டைம் ஒர்க் நல்லா பேசிங் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் மினிட் பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், கரெக்டான டைமுக்கு கஸ்டமர் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. ரொம்ப என்ன சொல்றது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கப்ப இந்த மாதிரி மிஷினை பத்தி நான் கேள்விப்பட்டேன். நிறைய வீடியோஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்ததுல இதை பத்தி தெரிய வந்தது, மிஷினை பத்தி தெரிய வந்தது. என்னுடைய ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சின்ன மிஷின் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் பாத்துட்டு இருந்தேன். சின்ன மிஷின் அப்புறம் கால் பண்ணி கேட்டப்ப நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி மிஷின் எடுங்க, அப்பதான் வந்து ரெகுலரா கஸ்டமர் உங்களால பிக்கப் பண்ண முடியும். சின்ன மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் யூஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும், அதனால பெரிய போறதீங்க பெரிய மிஷினுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய வீடியோஸ், நிறைய பக்கம் எல்லாமே ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதே மாதிரி நாமக்கல், சேலம், கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் பக்கமா நான் அலைஞ்சி ரொம்ப தொலைவி அதுக்கப்புறம் தான் இந்த மிஷினை நான் வாங்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய மிஷின் வந்து ஆபீஸ்லயே, அதாவது அவங்களோட ஓன் ஆபீஸ்லயே கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. ஒர்க் எல்லாமே அவங்க போட்டு காமிப்பாங்க. ஒர்க் இது எல்லாமே எனக்கு எல்லாமே எதுவுமே வந்து ஒரு மன திருப்தியே இல்லை. அந்த மிஷின் எதுவுமே பேர் சொல்றது இல்லை. அந்த மிஷின்ல எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மன திருப்தி எதுவுமே கிடையாது. அப்புறம் HSTW பத்தி திடீர்னு ஒரு நைட் 10 மணிக்கு பக்கமா தான் இது நடந்தது நான் பேச சொல்றேன். 10 மணிக்கு பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒர்க் ரொம்ப பினிஷிங் நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவங்க சாரோட நம்பர், சர்வீஸ் நம்பர் எல்லாமே இருந்தது. அதை பார்த்துட்டு டைம் நான் யோசிக்கவே இல்லை. டைம் பார்க்காம நான் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி இந்த மாதிரி மிஷினை பத்தி டீடைல் கேட்டேன். அவங்க டைம் கூட பார்க்கல, எனக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொன்னாங்க. இந்த மிஷின் பண்ணுங்க, இது நல்லா இருக்கும், ஒர்க் பினிஷிங் நல்லா இருக்கும், ஏதாவது அந்த ஒர்க் போட்ட வீடியோ இருந்தா அனுப்பி சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உடனே வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. வீடியோ பார்த்து ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொன்னேன், வீடியோ மட்டும் பார்த்து எப்படி நம்ம போய் பார்க்கறது, நம்ம நேர்ல பார்த்தா தானே ஒரு ஒர்க் பினிஷிங் நல்லா வேணும் அப்படிங்கிற ஒரே தாட் இருந்தது. எனக்கு நேர்ல பார்த்தாதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல வந்து மிஷின் கொடுத்துருக்கேன், நீங்க போய் பாருங்க அப்படின்னாங்க. அவங்க இடத்துல மிஷின் காமிக்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா மிஷினும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இடத்துல தான் நான் போய் பார்த்தேன். அதாவது இந்த HSTW அந்த மாதிரி கம்பெனில தான் காமிப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன மாதிரி கஸ்டமருக்கு தான் அவங்க அமைச்சாங்க. இந்த இடத்துல மிஷின் அவங்க போட்டிருக்காங்க, இந்த கஸ்டமர் நீங்க போய் பாருங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் நாமக்கல்ல ஒரு கஸ்டமர் போட்டிருந்தாங்க, அவங்கள போய் பார்த்திருந்தேன். அவங்ககிட்ட கேட்டேன், பரவாயில்லப்பா நல்லா வாங்குங்க, தைரியமா வாங்குங்க, ஒர்க் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மிஷின் பாக்கலாமான்னு கேட்டேன், அவங்களும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் போய் ஒர்க் ஒரு 10 நிமிஷம் எதுவும் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி போய் பார்த்த மிஷின் 1 hour 1/2 hour டே பார்த்துட்டே இருக்கேன். அவங்க செய்யற ஒர்க் எல்லாமே பார்ப்பேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. ஆனா 10 நிமிஷம் போய் HSTW 2 hour போய் பார்த்தேன். பார்த்துட்டு பினிஷிங் அவ்வளவு வேற லெவல்ல இருந்துச்சு. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கல, நம்ம இந்த மிஷினே வாங்கிக்கலாம்ப்பா, வேற ஆப்ஷனே கிடையாது, இன்னைக்கே முடிவு பண்ணிட்டு இந்த மிஷின் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் சதீஷாட்ட ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டேன், சார் மிஷின் ரேட் என்ன சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி மிஷினோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. 100% வந்து அவங்க கட்டினதுக்கு அப்புறம் தான் மிஷின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு யாருன்னு தெரியலையே, எப்படி அமௌண்ட் கட்டுறது, அமௌண்ட் ப்ராப்ளம் ஆயிருமா, மிஷின் வருமா, 1 வீக் ஆகுங்கிறாங்களே, அமௌண்ட் கட்டி 1 வீக்ல அமௌண்ட் மிஷின் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற பயமா இருந்துச்சு. ஆல்ரெடி மிஷின் போட்டுருந்தவங்க கிட்ட அமௌண்ட் எப்படிங்க, அமௌண்ட் ப்ராப்ளம் இல்லையா, நாங்களும் அமௌண்ட் முன்னாடியே கட்டிட்டோம்னா 1 வீக்ல மிஷின் கொடுத்துட்டாங்க, மிஷின் சர்வீஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு நம்ம அமௌண்ட் கட்டிட்டோம் நம்பிக்கையில. மிஷின் அதே மாதிரி 1 வீக் டைம் சொல்லியிருந்தாங்க. 1 வீக் முன்னாடியே மிஷின் வந்து கொண்டு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க மிஷின் பாத்தீங்கன்னா இதுதான் HSTW. இதுதான் நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஃபர்ஸ்ட் போட்டு ஆரம்பிச்சேன். என்னோட கஸ்டமர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. நல்லா ஒர்க் போட்டு கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் மேனுவலா வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த மிஷின்ல ஒர்க் பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் என்னாலையும் உணர முடியுது. ஒரு கஸ்டமர் ரிவ்யூ கேட்க ஆரம்பிச்சேன். ஒர்க் சூப்பரா இருக்குங்கக்கா, நான் போன டைம் போட்டு கொடுத்த மாதிரி இந்த டைம் ஒரு நல்லா போட்டு கொடுத்துருக்கீங்க, அடுத்தடுத்து நான் போட்டு கொடுத்தவங்களுக்குலாம் இல்லைங்கக்கா முத மாதிரி இல்ல, அதாவது நான் பழைய ஆளுங்க வச்சு கொடுத்த மாதிரிலாம் இல்லைங்கக்கா, டிசைன் எல்லாமே ஃபினிஷிங் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு. அப்படியே ஒவ்வொரு கஸ்டமரும் தெரியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் மட்டும் இல்லாம நிறைய டைலர்ஸ் ஒர்க் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க இருக்க டைலரிங் கடை நிறைய அதிகமா இருக்கு. அப்படியே ஒவ்வொரு கஸ்டமரா சொல்ல ஃபினிஷிங் லெவல் நல்லா
நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆனாங்க, டைலர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனாங்க. இன்னுமே சொல்ல போனா இந்த ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு டைலரிங் கூட டைம் இல்லை, அந்த அளவுக்கு ஒர்க் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லெவலுக்கு மேல 6 மந்த்லயே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மீண்டும் சார்ட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த மிஷின் போடலான்னு இருக்கேன், எனக்கு நீங்களே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்ன மிஷின் போடலாம் அப்படின்னு. இப்ப HSW 5G வந்துருக்கீங்களா, நீங்க அதை பண்ணீங்க உங்களுக்கு அது நல்லா இருக்கும், ஃபேஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த மிஷின் வாங்கினேன். அதே மாதிரி இந்த மிஷின் எந்த அளவுக்கு எனக்கு நல்லா ஒர்க்கா இருக்கும், இதுவும் அதே சேம் ஒரு சின்ன சின்ன டிஃபரெண்ட் மட்டும் தான் இருக்கு. மற்றபடி எனக்கு இந்த மிஷினும் எனக்கு வேற லெவல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அவங்க சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. அதே மாதிரி சைஸும் பாத்தீங்க அப்படின்னா நான் அவரோட சாய்ஸ் கிட்ட எந்த மிஷின் எடுத்தா நல்லா இருக்கும் சார் நீங்களே சொல்லுங்க அப்படின்னா அவங்க எனக்கு இந்த மாதிரி மிஷின் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. அதே மாதிரி இதை எடுத்துருந்தோம். ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் தான் இம்பார்ட்டன். மிஷின் கொடுத்துட்டோம் விட்டுட்டோம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் கத்துக்க கூடாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நான் எப்ப கால் பண்ணாலும் சரி சர்வீஸ் தான் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க இல்லைன்னா இன்னொரு ஆள் அனுப்பிச்சிடுவாங்க, சிஸ்டம் வந்து வேற ஸ்டாஃப் அனுப்பிச்சிடுவாங்க. உடனே எனக்கு ஆன் ஸ்பாட்ல ஒருத்தர் அவைலபிள் இல்லைன்னா வேற ஒருத்தவங்க பேச வைப்பாங்க. மோஸ்ட்லி பெரிய ப்ராப்ளமா இது வரைக்கும் எனக்கு ஆனதே கிடையாது. ஏதாவது நூல் கட்ட ஏதோ ஊசி உடச்சு கொடுப்பேன், அது என்னோட மிஸ்டேக்கா தான் இருக்கும். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்படி பண்ணுங்க மேம் அப்படின்ட்டு ஃபோன்லயே சொல்லுவாங்க. ஃபோன்ல சொல்ல புரியல அப்படின்னா வீடியோ கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வீடியோ கால் சொல்றேன் அப்படின்ட்டு எந்த ஒரு சலிப்புமே இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ஆனா எந்த ஒரு சலிப்புமே இல்லாம சதீஷ் சார் ஆகட்டும் சரத் சார் ஆகட்டும் ரெண்டு பேருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. HSWல இருக்க டீம் எல்லாமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. மிஷின் நம்பி வாங்கலாம், சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டாவது டிசைன்ஸ் ஒரு குறிப்பிட்ட நிறைய டிசைன்ஸ் எல்லாமே அது என்னோட மிஸ்டேக்கா தான் இருக்கும். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்படி பண்ணுங்க மேம் அப்படின்ட்டு ஃபோன்லயே சொல்லுவாங்க. ஃபோன்ல சொல்ல புரியல அப்படின்னா வீடியோ கால் பண்ணுங்க மேம், நான் உங்களுக்கு வீடியோ கால்ல சொல்றேன் அப்படின்ட்டு எந்த ஒரு சலிப்புமே இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ஆனா எந்த ஒரு சலிப்புமே இல்லாம சதீஷ் சார் ஆகட்டும் சரத் சார் ஆகட்டும் ரெண்டு பேருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. HSWல இருக்க டீம் எல்லாமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. மிஷின் நம்பி வாங்கலாம், சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டாவது டிசைன்ஸ் ஒரு குறிப்பிட்ட நிறைய டிசைன்ஸ் எல்லாமே டிசைன் அந்த டிசைன்ஸ் எல்லாமே இது வரைக்குமே நம்ம எல்லாத்தையுமே போட்டேங்கலாம் சொல்ல முடியாது. நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே இது வரைக்கும் நான் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் புது புது டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்க எனக்கு பிடிஎஃபாவே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவாங்க. நான் கேட்கவே மாட்டேன், பார்த்தா டிசைன்ஸ் வந்துருக்கும். அப்பதான் என்ன அப்டேட் ஆகுதோ சதீஷ் சார் எங்களுக்கு அனுப்பிச்சிருவாரு, அந்த டிசைன்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஷர்ட்க்கு லோகோ போடுறது, டிஷர்ட் போடுறது, கம்பெனிக்கு லோகோ போடுறது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஒர்க்ல எல்லாமே பாக்குறீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரியும் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணி தர மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே சார் கேட்டேன் அப்படின்னா உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த டைமும் முகம் சுளிக்காம இல்லைங்க பண்ணுங்க அப்படின்னு எந்த டைம் வந்தாலும் சர்வீஸ் ரொம்ப பெட்டரா இருந்துச்சு. பேமெண்ட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார்.